உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். பிறந்ததுலேருந்து விருச்சிக ராசிக்காரங்களுடைய ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள்னா அது நான் மட்டும்தான். வாழ்க்கையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் நான் என்ன சொல்கிறது, எங்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். இது என்னுடைய அன்பு கோரிக்கை. உங்கள் ராசியோட ஸ்பெஷலிஸ்ட் நான். இப்போ 5ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? சொத்து. 5ங்கிறது என்ன? பந்தயம். 5ங்கிறது என்ன? உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு வழக்கு போன்ற விஷயங்கள்லாம், தாய்மாமன், குலதெய்வம், இதெல்லாம். 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஏனென்றால் 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவான இடம். அப்போ கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி, நிறைய ஐவிஎஃப்லாம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணுங்கிற மாதிரி பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வேண்டாம், கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு நிலை மாறும். இப்போ டிசம்பருக்குள்ளே கொஞ்சம் நடுவில் குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகம்லாம் அடைவார். எப்போது? இந்த இன்னொரு 2-3 மாதம் கழித்து இதே செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது பண்ணலாம். அடுத்ததாக 2-5 கூடியவனாக இருக்கின்ற குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் வேற என்ன வர்றார்? வக்கரமாகிறார். 5லிருந்து 5, 6, 7 பார்க்குறார். 7 பார்க்கும்போது என்ன ஆகும்னா, லவ் வருகிறது, காதல் வருகிறது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. முக்கியமான விஷயம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம், டும் 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 கல்யாணம் பண்ணுறவை ஏற்படும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 7 சனி பகவான் பார்க்கும்போது எனக்கே எங்கள் வீட்டுக்காரர் இருக்கேன் ஆகவே மாட்டேங்குது சார். அது என்னமோ தெரில. 2 பேரும் எலியும் பூனையுமாவே இருக்கும். அவர் ஒரு எண்டில் இருக்கார், நான் ஒரு எண்டில் இருக்கேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே, அதெல்லாம் சரியாயிடும். காரணம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தை சனி பார்த்தாச்சு. அடுத்ததாக 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டை பார்த்து விட்டார். ஃபாரின் போக போகிறீங்க. ரொம்ப நாளாக இந்த ஒரு சீட் எடுத்து போடுங்க சார், ராம்ஜி சார் ஒரு சீட் எடுத்து போடுங்க, இங்கனக்குள்ளே இருக்கலாமா இல்லை துபாய்க்கு போகலாமா? இந்த சீட் எடுத்து போட்டுட்டேன், ஃபாரின் போயிடுங்க, நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபாரின் போகிற நேரம் வந்தாச்சு. அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணுறார்? 11 பார்க்குறார். உங்களுடைய நண்பர்கள், மாமனார் போன்றவை. உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, இந்த மாதிரி சில நண்பர்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். யார் இவன்லாம் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் எங்கே சார் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வந்ததுக்கப்புறம் இருக்கிறதே இல்லாமல் போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கூட சேர்றவங்க நல்லா அப்படி. ஸோ அப்போது நல்ல நண்பர்களை, விஐபி நண்பர்களை சந்திப்பீங்க. விஐபின்னா காசு பணம் வச்சுருக்கிற விஐபின்னு கிடையாது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தர்றவங்க, நமக்கு வேலை வாய்ப்பு தர்றவங்க, காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுற, வேலைக்கு போகாமல் என்ன பண்ணுறேன்னு கேட்குறவங்க நல்ல நண்பர்கள். காலையில் எந்திரிச்சோன்னே என்னடா இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா? டெய்லி ஃபன்னு தான் பண்ணுறோம், வேறு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் கூட சேர்ந்தால் என்ன ஆகும்? இருக்கிற பொழப்பம் ஏற்கனவே நம்ம கம்பெனியில் எப்போ அனுப்புறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதில் இவங்க கூட சேர்ந்து அப்போது நல்ல நண்பர்களை உருவாக்கி தராங்க. கெட்ட நண்பர்கள் நம்ம மட்டும்தான் அனுப்பி விட்டுறாங்க. நம்ம வேலைக்கு போகாமல் இருக்க, நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்க பெரிய காரணமே இவன் தான். இவங்க கூட நம்ம சேராமல் இருந்தாலே நம்ம லைஃப்பில் நல்லா இருப்போம். இந்த மாதிரி அடுத்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ரன்னிங் மணியை தருகிறார். பணம் கடன் கொடுத்த இடத்துல கடன் வசூல் ஆகுது. கடை முதல்ல நல்லா ஓடுது. நண்பர்களே, யாருக்கெல்லாம் கடை பிக்கப்பாய் ஓடுதோ அவங்களுக்கு ரன்னிங் மணியை பற்றி கவலையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தான் டிஃபால்ட்டாக ரன்னிங் மணி வருதே. ரன்னிங் மணி வரும்பொழுது அதை எடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். உலகத்திலேயே பெரிய தண்டனை தெரியுமா? நான் ஒரு 5-6 கோடிக்கு சொத்து வச்சுருக்கேன் சார்,
ஆனால் இன்னைக்கு பிழைக்கிறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை சார். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எந்த பிஸ்னஸ்லையும் ஜெயிக்க முடியாது. பிஸ்னஸில் ஜெயிக்க முதல் தேவை என்ன? சொத்தே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ரன்னிங் பண்ணி இருக்கணும், கடை ஓடணும், அந்த வருமானம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும், பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கிறவங்க ஜெயித்தவர். அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் கடை நின்று போச்சு சார், முன்ன மாதிரி கிளையண்ட் இல்லை, முன்ன மாதிரி ஆட்கள் வரல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், முன்ன 50 பேர் வந்துட்டு இந்த இடத்துல இப்போ 5 பேர் தான் வரான், நான் எப்படி அவங்களை வர வைக்கிறதுனே தெரில சார், எனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் கடை போட்டு உட்காந்துருக்கான். நண்பர்களே, இன்றைய தினத்திலே இறக்கமே இல்லாமல் காப்பி அடிக்கிறாங்க. நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போனால் நமக்கு முன்னாடி ஒரு கடையை போட்டு நம்ம கான்செப்டே பண்ணுறான். டேய், உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இல்லையடா அப்படிங்கிற மாதிரி பெருகி வரும் கார்ப்பரேட் சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே காப்பி எடுக்கும். அப்போது எது கம்மியான, அப்படி நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி மாதிரியான விஷயங்களில் பர்மனெண்ட் ஆர்டர் மாதிரி ட்ரை பண்ணுவீங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். நான் இப்படி ரீட்டைல் பண்ணாதானே சார் எனக்கு காசு இல்லை, நான் ஹோல்சேல் பண்ண போகிறேன் போன்ற விஷயங்களை அதிரடியாக எடுப்பீங்க. நான் 11ஆம் இடத்தை சனி பார்க்கையில் 11ஆம் இடம் கன்னிங்கிறது ஹோல்சேல். அதை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஹோல்சேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு திடீர் எண்ணங்கள் என்பது வரும். நீங்கள் இப்படி பதிலாக நான் ரீட்டைலாக வாங்கி பண்ணுறதுக்கே நான் மொத்தமாக வாங்கி பண்ணிக்கிறேன்டா போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். 2ஆம் இடம் என்பது படிப்பு. விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா படிக்க போறீங்க. ஒரு வரியில் சொல்கிறேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் 3 நாளுக்குடைய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார், ஜாக்கிரதையாக இருங்க. ஏற்கனவே 4ல் ராகு. யார் கூட பேசுகிற, உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னு உங்கள் கணவரே கேட்பார், அல்லது உங்கள் மனைவியே கேட்பாங்க. குடும்ப உறவுக்குள்ளே டைவர்ஸ் ஆகின்ற எல்லா யோகமும் இருக்குது. உங்கள் ஒய்ஃபு கையில் டைவர்ஸ் பேப்பர் வச்சு சுற்றிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி டைவர்ஸா, நாளைக்கு டைவர்ஸா கேட்டே இருப்பாங்க. ஏன்னா காப்பி சூடாக இல்லாததுக்கெல்லாம் மாமா ஒரு டைவர்ஸு, சரின்னு கேட்டுப்போங்க. சரிம்மா, ஓகே ஓகே சரி அப்படி மட்டும் கேளுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்று தான், எஸ் 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 எஸ், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. எஸ் மேடம், எஸ் மேடம். நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த டிசம்பர் வரைக்கும் நமக்கு மீது வரும் அம்புகள் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிக்கணும், எடுத்து கீழே போட்டுடணும். நம்ம அதுக்கு பதிலாக கவசம் தயாரிச்சுக்கணும். நம்மக்கிட்ட பதிலுக்கு அம்புலாம் தயாரிக்கக்கூடாது, புரியுதா? அப்போ ஒய்ஃப் சண்டை போட்டாங்கன்னா தலை குஞ்சிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பதிலுக்கு சண்டை போடாதீங்க, டைவர்ஸ் ஆகி போயிடும். அப்போது யாராவது ஒருத்தர் அன்னோன் நம்பர்லேருந்து ஹாய் டியர் அப்படின்னாங்கன்னா மரியாதை 2 பேர், உனக்கு மரியாதை. ஏற்கனவே ராசியில் ராகு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன், டியர் ஆம்பளை டியரு பிளாக் பண்ணிடுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், மற்றபடி எல்லாம் சூப்பராக இருப்பீங்க. அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம், 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா, கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.